அன்பர்கள் தயவாளர்களுக்கு வணக்கம். நாம எல்லாரும் நல்லொழுக்க நெறி முறைப்படி நடந்தா இங்கு எவ்வுயிரும் துன்பப்படாது. இயற்கையின் விளக்கம் அறிந்து நாம் செயல்படுதல் வேண்டும். இயற்கை எல்லாத்தையும் சரி செய்துட்டு இருக்கு. நாம் செய்யும் அனைத்து தவறுகளையும் தினந்தோறும் நம் உள்ளிலும் புறத்திலும் அது தினந்தோறும் சரி செய்து கொண்டே தான் இருக்கு. நாம அது சரி செய்யும் போது அதுக்கு சப்போர்ட்டா இல்லாம அதுக்கு முன்னுக்கு பின் முரணா நிக்கிறதுனால நமக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கிறதில்லை. அப்படி கிடைச்ச விளக்கங்களும் பயனற்றதா, பிற உயிர்களுக்கும் பயனற்றதா, தனக்கும் பயனற்றதா, அந்த மாதிரி பயன் உள்ளதா நாம மாத்திக்கிட்டு ஒவ்வொன்றையும் அனுபவித்து ஆராய்ந்து அனுபவிக்கணும். இதுல என்ன இன்னும் இருக்கு, நல்லது நல்லது நல்லது, இந்த மாதிரி நல்லதை வாங்கி உணர்ந்து நீங்களும் ஓதலாமே. யாவரும் இங்க வள்ளலாரே. ஈகை குணம் இருக்கும் யாவரும் தன்னிடம் இருக்கும் யாதொன்றையும் யாதொரு பாகுபாடும் இன்றி மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வண்ணம் இருந்துமே. ஆனால் நாம தான் வள்ளலார். வள்ளல் பெருந்தகை என் அப்பன் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தெளிவான உரைகள், எதையும் உள்நோக்கிய துளை நோக்கிய பார்வையோடு சிந்தனையோடு உயர்ந்து விரிந்து நாம் சிந்தித்தோமே. ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய விளக்கமும் உயர்ந்து விரிந்து கிடைத்து கொண்டே இருக்கும். அங்க எவ்வளவு எடுத்தாலும் அறிவு குறையாது. அறிவு எடுத்து உதவினும் என்றும் குறையாது. அதுபோல அடுத்தடுத்து ஓங்கிக் கொண்டே இருக்கும். நம்முள்ளே நல்வினைகள் நல் செயல்கள் நாம் செய்து கொண்டே இருந்தோம். ஆனால் சிறப்பு நீங்க தேடி போக தேவையே இல்லை. நம்மை தேடி வரும் அனைத்தும் சிறப்பு மட்டுமல்லாது நல்வாழ்வு பொருளாதாரம் சார்ந்தும் மெய் வாழ்வியல் சார்ந்தும், அது தவிர விஞ்ஞானம் சார்ந்தும் விஞ்ஞானம் சார்ந்தும் அகம் உள் புறம் வெளி புறம் அகப்புறம் புறப்புறம் 4 இடத்திலையும் கடல் விளக்கம் இருக்கு. நாம நன்கு உணர்வோம். உணர்ந்து பிறருக்கும் ஓதுதல் வேண்டும். எல்லாரும் ஈகை குணத்துல தயவு, எல்லாருக்கும் தயவு செய்து என்னிடம் இருக்கு தயவு நான் செய்யறேன் இன்னொருத்தவங்களுக்கு. தயவுன்றது கொடுக்கறதுக்கு மொழி. இது தயவு அப்படின்றது இது தீந்தமிழ். எல்லா உயிர்களிடத்தும் ஒருமைப்பாடோடும் அன்பு அறநெறியோடும் செயல்படுபவை, சொல்பவை, ஒலிப்பவை. அதை நாம் உள்வாங்கி ஒலித்தோமே ஓதினோமே ஆனால் கிடைக்கும் வரங்கள் எண்ணில் அடங்காதவை. நம்ம எண்ணிக்கையில கணக்கிடவே முடியாது. நமக்குள் எழும்பும் விடைகளும் விளக்கங்களும் ஒவ்வொன்றும் அற்புத திரள். ஒலிக்கிற அந்த உள்வொலியை உள்வாங்கி உணர்ந்து ஓடிடுவோம் வாரீரி உலகம் முழுவதும். யாம் பெற்ற இன்பம் அனைத்தும் பெருக வையகம். உயிர்கள் அனைத்தும் வாழ்க இன்புற்று வாழ்க வளமுடன். வாழ்க இன்புற்று உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. அது ரொம்ப பெருசு. வாங்க